வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி கம்பெனி பார்க்க போறோம்னா, ஒரு எம்என்சி குரூப் ஆஃப் த கம்பெனி ஜாப் வேகன்சி தான் பார்க்க போறோம். அதாவது மல்டி பிராண்டட் கம்பெனி தாங்க பார்க்க போறோம். இந்த கம்பெனில என்ன குவாலிஃபிகேஷன்லாம் கேட்குறாங்கன்னா, 12th ஐடிஐ டிப்ளமோ அண்ட் பிஇ டிகிரி முடிச்சவங்க கேட்குறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம்னே 18,000 கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்ன வேலை? இதில் நமக்கு என்ன மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, இஎஸ்ஐ, பிஎஃப், ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், ரூம் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கம்பெனி என்ன பார்க்க போகிறோம்னா, கம்பெனி ட்ரைனிங்கில் தாங்க எடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 10th 12th ஐடிஐ டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்குறாங்க. ஏஜ் லிமிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25க்குள்ளே சொல்லியிருக்காங்க. உங்களுக்காண்டி சேலரி எவ்வளோ இருக்குன்னா 16,000 18,000 வரைக்கும் இருக்குது. ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைமிங் பொறுத்த வரைக்கும் 8 ஹவர்ஸ் தாங்க டியூட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 ஷிஃப்ட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பாடியில் தாங்க. பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ, பிஎஃப், ஃபுட் அண்ட் அவைலபிள் பண்ணி தராங்க. அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்டீன், யூனிஃபார்ம் அண்ட் ஷூலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஒரு மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிடுங்க. ஃப்ரீ ஹாஸ்டல் அவைலபிள் பண்ணி தராங்க ஃபீமேலுக்கு மட்டும். ஓகே நண்பா, அடுத்த ஜாபுக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு எம்என்சி கம்பெனி. இந்த கம்பெனியில் நமக்கு சிஸ்டம் ஆப்ரேட்டரில் கேட்குறாங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிப்ளமோ, பிஇ அண்ட் எனி டிகிரி முடித்தவங்க தான் கேட்குறாங்க. ஏஜ் லிமிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30க்குள்ளங்க சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் டேக்கம்னு நமக்கு பார்த்தீங்கன்னா 13,000லேருந்து 15,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்காண்டி சேலரி போக போக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் தான் கேட்குறாங்க. டைமிங் பொறுத்த வரைக்கும் 8 ஹவர் தான் டியூட்டி. இதில் 3 ஷிஃப்ட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பாடியில் தாங்க. இந்த கம்பெனியில் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இஎஸ்ஐ, பிஎஃப், ஃபுட் அண்ட் அவைலபிள் பண்ணி தராங்க. ஷுட் ஹேவ் நாலேஜ் இன் சிஸ்டம் ஒர்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணால் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். அடுத்த ஜாப் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரபலமான ஆட்டோமொபைல் தொழிற்சாலையில் வேலை வாய்ப்பு தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரக்குடத்தில் தாங்க இருக்குது. இந்த ஜாபில் என்ன ரோலில் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி இன்ஸ்பெக்டரில் தாங்க எடுக்கிறாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா முழுசாக பார்த்தீங்கன்னா தகுதி வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னா, 10th 12th ஐடிஐ டிப்ளமோ, பிஇ அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்குறாங்க. அனுபவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரி இருந்தால் கூட இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் 3 மணி, அதாவது 3 ஷிஃப்ட்டாக ப்ரொவைட் பண்ணாங்க. 8 மணி வரைக்கும் தான் நேரம். இது இல்லாமல் சம்பளம் பார்த்தீங்கன்னா டேக் ஹோம்னு 13,000 கொடுக்குறாங்க. மேலும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸில் என்ன கொடுக்குறாங்கன்னா, இஎஸ்ஐ, பிஎஃப் அண்டு சாப்பாடு மற்றும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 19லேருந்து 30 தாங்க கேட்குறாங்க. இதுக்கு ஆண்கள் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். இந்த 3 ஜாபும் உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இது முழுக்க ஒரு இலவசமான வேலைவாய்ப்பு தாங்க. யாராச்சும் உங்களுக்கு பே பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற சொன்னாங்கன்னா, இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாதுன்னா, இது ஒரு முழுக்க ஒரு இலவசமான வேலைவாய்ப்பு தான். யாராச்சும் ட்ரை பண்ணால் இந்த ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. இது உங்கள் விஜய் ஜாப்ஸ் அப்டேட்.